Hello everyone, welcome to my channel Kavya Vlogs. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா தீபாவளி vlog வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ அக்காக்கு தலை தீபாவளி, ஸோ அதனால அவளை அழைச்சிட்டு வர்றதுக்காக தான் நாங்கள் போயிருக்கோம். அந்த vlog தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் ஃப்ரைடே வந்து அக்காவை அழைக்கிறதுக்காக தலை தீபாவளியில் அதனால் அழைக்கிறதுக்காக போயிருந்தோம். நானும் அப்பாவும் ஃப்ரைடே லஞ்சுக்கு மேலே வந்து கிளம்பிட்டோம் வீட்டில் இருந்து. ஸோ அப்போ தான் வந்து 6:30க்குள்ளே அவள் வீட்டை வந்து நாங்கள் ரீச் பண்ண முடியும். ஸோ நாங்கள் போயிட்டுருக்கும்போது கொஞ்சம் இடத்துல வந்து செம்மையாக மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஃபைனலி அக்கா வீடை வந்து ரீச் பண்ணியாச்சு. ஸோ அக்காவுக்கு தாம்பளத்தில் வச்சு சுருள் வச்சு அழைக்கணும். ஸோ அதுக்காக நான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அண்ட் மறுபடியும் நாங்கள் வந்து ஒரு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் வீடை ரீச் பண்ணும்போது மணி 6:30. அதுக்கப்புறமா கிளம்பி தான் நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிருந்தோம். நாங்கள் கோயில் போயிட்டு வரும்போது அத்தையோட இடத்துல வந்து புதுசாக வந்து ஒரு ஃபர்னிச்சர் கடை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது கடை அந்த அளவுக்கு ஃபர்னிச்சர் வந்து குமிச்சு வச்சுருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்தது. நானும் அத்தையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஊஞ்சலெல்லாம் ஆடிட்டு இருந்தோம். அண்ட் அகெயின் ஒரு ஷாப்புக்கு தான் வந்து போயிருந்தோம். ஸோ அந்த கடையில் வந்து கொரியன்ஸோட ஸ்நாக்ஸ் வந்து நிறைய வச்சுருக்கதா சொன்ன அக்கா. ஸோ அதை ட்ரை பண்ணலான்ட்டு வாங்க போயிருந்தோம். கோயில் போயிட்டு வந்ததும் நான் வந்து லியோ கூட விளையாட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ லியோவுக்கு வந்து பெட்டிகிரி ஸ்டிக் கொடுப்பாங்க. ஸோ அதை கொடுத்து விளாண்டுட்டு இருந்தேன். ஸோ லியோ கூட விளாண்டுட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து தூங்க போயிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் இயர்லியராக எழுந்திரிச்சதுனால ஃபேஸ் கொஞ்சம் வீங்கி போய் இருந்தது. ஸோ மார்னிங்கே நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு கிளம்புறதா இருந்தது. அதனால் வந்து ஒரு குயிக் கெட் ரெடி வித் மீ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அதாவது டெர்மாக்கோவோட சன்ஸ்க்ரீன் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். எனக்கு பர்சனலி வந்து அந்த டெர்மாக்கோவோட சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப பிடிக்கும். கொஞ்சமாக என் ஃபேஸ் ஃபுல்லும் டாட் வச்சு நான் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். மெயினாக ஹேண்ட்ஸ்க்கும் வந்து அப்ளை பண்ண மறக்காதீங்க. ஏன்னா டேன் ஆகி உங்களுக்கு மேக்கப் பண்ண பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ பரவாயில்ல, பட் நீங்கள் சன்ஸ்க்ரீன் போட மட்டும் மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபிட்மியோட காம்பேக்ட் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் ஆஃப் கேமராலே வந்து காம்பேக்ட் பவுடர் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ண போகிறேன். அதுக்கு ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ பென்சில் தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். பிளேஸ் சேஞ்ச் ஆகிட்டுன்னு பார்க்குறீங்க. உள்ளே கொஞ்சம் லைட்டிங் காணாமல் இருந்தது, அதனால தான் வெளியே வந்து லிப்ஸ்டிக் வந்து மாமா எர்த்தோட லிப்ஸ்டிக் தான் நான் வந்து எடுத்திருந்தேன். ஸோ அதோட ஷேடு கரெக்டாக என்னன்னு தெரில, நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணிட்டு வந்து ப்ளஷ், அதுக்கு வந்து மார்ஸோட ப்ளஷ் பேலட் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா ஸ்மைல் பண்ணிவிட்டு என்னோடய 2 சீக்ஸ்க்குமே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஐலைனர் போட போகிறேன். ஸோ அதுக்கு லாக்மியோட ஐலைனர் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் குட்டியாக தான் நான் வந்து விங்ஸ் போட்டிருக்கேன். ஐலைனர் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே அக்கா வந்து டீ கொண்டு வந்துட்டா. என்னை பார்த்து சிரிச்சா. நான் வந்து நினச்சேன் என்னோட வேலை இவ்வளோ ஸ்டார்ட் பண்ணிட்டாப்பா அப்படின்னு நினச்சிருப்பான் நான் நினச்சேன். ஸோ பர்பிளோட மஸ்காரா தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இந்த மஸ்காரா வந்து ரொம்ப பிடிக்கும். அக்கா வீட்டு மாடியிலேருந்து பார்த்தா சுற்றியுமே வந்து ஹில்ஸ் தெரியும். அது அழகாக இருக்கும். இயர்லி மார்னிங் வரையா. ஸோ சன்ரைஸ் ஆகும். அப்போ போல் ரீல்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து கிளம்பிட்டு இருந்தேன். நான் கிளம்பிட்டேன். ஸோ இப்போ போய் நான் ரீல்ஸ் எடுத்துகிட்டு வரேன். ஸோ இந்த ரீல்ஸ் எல்லாமே என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ், அதாவது இட்ஸ் காவ்யா வீரில் வந்து வரும். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக அக்காவும் கிளம்பிட்டா, நானும் கிளம்பிட்டோம். ஸோ கீழே போகிறதுக்காக நாங்கள் 2 பேருமே ரெடியாக இருக்கோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்தோம், அதையுமே நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அத்தையும் மாமாவும் 2 பேருமே வந்து செம்ம ஜாலி டைப். அண்ட் ஃபோட்டோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அக்காவுக்கும் கொஞ்சம் ரீல்ஸ் எடுக்கணும்னு சொன்னால் அதையும் எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். எங்கள் அத்தானால் வந்து 3 திங்ஸ் இல்லாமல் இருக்க முடியாது. என்னென்னா ஹெட்ஃபோன், தம்பிள்ஸ், வாட்டர் பாட்டில், இந்த 3 இல்லாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து மதுரையிலேருந்து கிளம்பி அண்ட் நேராக வந்து நாங்கள் திருநெல்வேலிக்கு போக போகிறோம். அதாவது எங்கள் ஆச்சி வீட்டுக்கு தான் போக போகிறோம். ஸோ மத்தியானம் லஞ்சுக்கு வந்து எங்கள் ஆச்சி வீட்டுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். அங்கேயே சாப்பிட்டோம். ஸோ லஞ்ச் ஃபினிஷ் பண்ணிவிட்டு 1 ஹவரில் நாங்கள் வந்து சென்னை சில்க்ஸ் வந்து கிளம்பிட்டோம். ஸோ அக்காவுக்கு கொஞ்சம் பட்டு சாரி எடுக்க வேண்டியது இருந்தது. பர்ச்சேஸ் ஓவர் ஆனதும் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் வந்து வந்துட்டோம். ஸோ வந்து சாப்பிட்டுட்டு அண்ட் அகைன் நான் வந்து அம்மாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போயிட்டேன். அக்கா அந்த நேரத்தில் வந்து மருதாணி வச்சுட்டு இருந்தா. ஸோ எனக்கு மருதாணி வச்சுட்டு இருக்கும்போதே மணி அரௌண்ட் 3:30 கிட்ட ஆகிட்டு. ஸோ கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அண்ட் இயர்லி மார்னிங் எழுந்திரிச்சாச்சு. தீபாவளி மார்னிங் சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரீல்ஸ் எடுக்கலாம், அதாவது டிரான்ஸ்லேஷன் வீடியோ போட்டு ரீல்ஸ் எடுக்கலான்றதுக்காக வந்தோம். அது வந்து ஓவர் ஃபன் ஆகிட்டு.
இதுதான் வந்து என்னோடய தீபாவளியோட அவுட்ஃபிட். நான் வந்து saree தான் வந்து கட்டியிருந்தேன். ஆஸ் யூஷுவலாக எங்கள் சித்தியும் சித்தப்பாவும் வந்து தீபாவளி கொண்டாடுறதுக்கு வந்திருந்தாங்க. ஸோ மத்தியானம் லஞ்ச் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு நாங்கள் ஃபேமிலி ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ அக்காவுக்கு ரீல்ஸ் ஃபோட்டோ, எனக்கு ஃபோட்டோ எல்லாமே எடுத்து முடிக்கிறதுக்கு ஈவினிங் ஆகிட்டு, லாஸ்ட் விலாகில் வந்து நான் ஆர்எம்கேவி போய் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணதாக போட்டிருந்தேன். ஸோ அந்த இதில் வாங்கின ட்ரெஸ் தான் நான் வந்து ஈவினிங்காக போட்டிருந்தேன். ஸோ இந்த ட்ரெஸ்ஸை வந்து அப்பா தாத்தா வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ தலை தீபாவளியை கொண்டாடுறதுக்காக அண்ணன், அடுத்தல பாப்பா, தம்பியும் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ இந்த தீபாவளி வந்து எனக்கு செம்ம ஜாலியாக என்ஜாயாக போச்சு. அத்தான் வந்து புதுசாக வந்திருக்கனாலையா என்னன்னு தெரில, அவ்வளோ ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அக்காவும் வந்து இந்த மாதிரி வந்து வெடி வச்சதே கிடையாது. ஸோ தைரியமாக அத்தான் கூட வந்து வச்சுட்டு இருந்தா. ஸோ இந்த வாட்டி தலை தீபாவளினால நாங்கள் வந்து நிறைய கிராக்கர்ஸ் வந்து வாங்கிட்டோம். ஸோ ஒவ்வொன்றையும் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே வந்து ரொம்ப டைம் ஆகிட்டு, அத்தானுக்கு வந்து என்னப்பா இது இவ்வளோ வெடி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டு. பட் அத்தானுக்கு வந்து வெடினா ரொம்ப பிடிக்கும். ஸோ பட் ஸ்டில் நாங்கள் எல்லாருமே வந்து செமையாக என்ஜாய் பண்ணோம். ஸோ நான் வந்து ஃபோட்டோ ஃப்ளாஷ் வந்து வச்சுருந்தாங்க, அதுக்கு போஸ் கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு அக்காவும் அத்தானும் வந்து கிண்டல் பண்ணியிருந்தாங்க, தொப்பை தெரியுது அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் போட்டுட்ருக்க வெடியை பார்த்துட்டு சாசா வந்து அம்மா மடியில் ஏறி உட்காந்துட்டா. வரவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏறி அடம் பிடிச்சிட்டு இருந்தா. அந்த வெடியிலே ரொம்ப பிடிச்சது வந்து இதுதான், கையில் அழகாக இருந்தது ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ இவ்வளோ தான் வந்து தீபாவளி. இந்த வருஷம் தீபாவளியை வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணேன். ஸோ நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ உங்கள் எல்லாத்தையும் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.